வணக்கம் ஹெல்ஃபேர் கிளப் மக்களே. வியாசனை அறிதல். நான் ஜெயமோகன் அவர்களோட வெண்முரசு புத்தகம் படிக்க ஆரம்பிச்சப்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் டெரிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னோட ஸ்டார்டிங் டைம்லேருந்தே ரொம்ப தீவிரமான நாத்திகம் அண்டு ஒரு கடவுள் மறுப்பு இந்த ஜோன்லேயே இருந்ததுனால அந்த சூழல் இருக்க எல்லாருமே கடவுள் சார்ந்த விஷயங்கள், கடவுள் சார்ந்த நூல்கள், பெரும்பாலும் மகாபாரதத்தை மத ரீதியான நூலாகவே அணுகியிருப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் கூட எனக்கு ஆரம்பத்தில் வாத்தியார் இருந்தது நபால் சிங் அப்படிங்கிறவர் மகாபாரதம் ராமாயணம் ரெண்டுமே கண்டிப்பாக படி, ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஃபிலிம் மேக்கராக போகும்போது அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு. பட் நமக்கு இப்போ ஒரு ஒரு அந்த இளமையின் துடிப்பில் ஒரு வரட்டு பிடிவாதம் இருக்கு இல்லையா, அந்த வரட்டு பிடிவாதத்தில் வாசிக்காமலே விட்டுருக்கேன். ஆனால் போக போக இப்போ தளபதி படம் பார்க்கும்போது அதாவது மகாபாரதத்தோட ரொம்ப சின்ன சின்ன வேர்ஷன்ஸ், சின்ன புத்தகங்கள் படிச்சிருப்போம். அதுலேருந்தே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அது அது எப்படி இருக்கும்னா பாண்டவர்கள் வாசஸ் கௌரவர்கள் அப்படிங்கிற அந்த அந்த சூழலோட முடிச்சிடும். நல்லது குட் வாசஸ் ஈவில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தோடையும் முடிஞ்சிடும். ஆனால் உண்மையிலே அதுதான் மகாபாரதம்னு கேட்டால் அது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்போ இது வெறும் நல்லவங்க வாசஸ் கெட்டவங்க கதையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் மகாபாரதத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் நான் நிறைய மகாபாரதங்கள் தேடி வாசிக்க ஆரம்பித்தேன். பருவமாக இருக்கலாம், இரண்டாம் இடம், அதுக்கப்புறம் திரௌபதியோட வேர்ஷனில் எழுதப்பட்ட ஒன்று, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் மகாபாரதம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு நூல்கள் இருக்கும். எத்தனை மகாபாரதங்கள் இருக்குது, மகாபாரதங்கள் ஏன் இவ்வளவு இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்படி வரும்போது தான் இன்னும் சில புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது, இன்னும் படிக்கல. கர்ணன் இருக்குது, உபபாண்டவம் நான் படிக்கல. அதுக்கப்புறம் வியாசனியர்கள் வாசிக்கும் போது சில புத்தகங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். தமிழ்லேயே எழுதப்பட்ட மகாபாரதத்தோட வெவ்வேறு வடிவங்கள், பிரபஞ்சன் ஒரு வருஷன் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மகாபாரதத்தை சுற்றி தொடர்ந்து ஏன் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு 2000 ஆண்டுகள் இல்லை 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டு அதன் பின் பல்வேறு பேராலும் மெருகூட்டப்பட்டு இன்னைக்கும் மெருகூட்டப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு பெருங்காவியம் ஏன் இவ்வளோ உயிர்ப்போட இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதே ஒரு பெரிய ஆச்சரியம் அது மேலே உருவாகுது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நான் வெண்முரசும் வாசிக்க ஆரம்பித்தேன். இன்னொன்று வெண்முரசோட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா 26 புத்தகங்கள் ஒரு 40,000 பக்கங்களுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும் போதே அது மேலே ஒரு பெரிய பிரமிப்பு உருவாயிடுச்சு. அதற்கேற்ற மாதிரி அதனுடைய முதல் 2 புத்தகங்களை நான் வாசிக்கும் போதே திரும்ப அதே வார்த்தை தான், டெரிஃபைடு அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வேற வேற பணிச்சூழல்கள், இந்த எழுத்து விஷயங்களை தொடர்ந்து இன்னும் வாசிக்க முடியல. பட் இடையில இதுக்கப்புறம் நான் எப்படியாவது நேரம் ஒதுக்கி அதை படிச்சிடணும் அப்படின்னு இருக்கும்போது தான் கரெக்டாக இந்த புத்தகம் நண்பர் பிரசாந்த் மூலமாக என் கைக்கு கிடச்சிது. 2015 காலகட்டத்தில் ஜெயமோகன் அவர்கள் வெண்முரசு எழுதிக்கிட்டு இருக்கும்போது வியாசனை அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் கோவையில் பேசின உரையாடல் தான் இந்த புத்தகம். ஆக்சுவலி அதனுடைய எழுத்து வடிவம், அதுக்கப்புறம் சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, வெண்முரசு சம்மந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எனக்கு தோணுன விஷயங்கள், அவர் சொன்னதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு வீடியோவாக பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் இதை எடுத்தோம். ஸோ வியாசனை எப்படி புரிஞ்சுக்கிறது, மகாபாரதத்தை வியாசன் மூலமாக மகாபாரதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. இதில் முதல் விஷயமே கிளிமொழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார். இந்த கிளிமொழிங்கிறது வியாசனுடைய வனத்தில் கிளிகளுக்கு மகாபாரதத்தை அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கிளிகள், ஒரு கிளிக்கு ஒரு மொழி தெரியும் போது அதை இன்னும் பல கிளிகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்போது கிளிமொழியின் வழியாக மகாபாரதம் பரவிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஓமை அவர் பயன்படுத்தியிருப்பார் இந்த புத்தகத்தில். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் இதை உபபாண்டவத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. 10,000 நாக்குகளின் வழியாக மகாபாரதம் பெருகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சூதர்களோட நாக்கின் வழியா தொடர்ந்து பாடப்பட்டுதான் ஒரு கதை உருவாகி இருக்கும். அந்த கதை மென்மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கும். ஸோ அப்படி உருவானது தான் மகாபாரதம், ராமாயணம். அதனாலதான் மகாபாரதத்துக்கும் நிறைய வடிவங்கள் உண்டு. சமணத்தில் ஒரு வடிவம் உண்டு, பௌத்தத்தில் வடிவம் உண்டு, இன்னும் நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு, கர்நாடகா, மலையாளம், தெலுங்கு, ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்களை மையமாக கொண்டு, ஏன் துரியோதனன் அடிப்படையாக வச்ச மகாபாரதங்களும் துரியோதனனை கதாநாயகனா கும்பிடுற கோவில்களும் கூட உண்டு. இப்படி
ஒரு ஒரு கதைக்குள்ள இவர்கள் மட்டும்தான் நாயகன்கள், இவர்கள் மட்டும்தான் போற்றுதலுக்குரியவர்கள்ங்கிற தன்மையை உடைச்சதுல மிக பெரும் பெருங்காவியங்களான ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் இடம் உண்டு. அதனால தான் அவை பெருங்காவியங்களாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்து வியாசர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 4 விதமான வியாசர்கள் இருக்கதா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. முதல் வியாசர் அப்படின்றது வந்து வேதங்களை வந்து தொகுத்து கட்டினவர். அதாவது வியாசருங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே தொகுப்பவர் அப்படிங்கிறது தான். ஸோ ரிக் யஜு சாம அதர்வன வேதங்களை தொகுத்தவர் தான் வந்து வியாசர். அந்த வியாசர் தான் வந்து மகாபாரதத்தை எழுதியிருக்காரா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இதை வந்து ஜெயமோகன் அவர்களுமே மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வேதங்கள் எழுதப்பட்ட காலம், இல்லை வேதங்கள் எழுதப்பட்டதாக சொல்லப்படுற காலத்திற்கும் மகாபாரதம் உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இன்னொரு வியாசர் இருக்கிறார். ஸோ அந்த வியாசர் உண்மையாவே வாழ்ந்திருக்காருங்கிறதுக்கான தன்மைகள் இந்து மெய்ஞானத்துல மட்டும் இல்லை, சமண பௌத்த கதைகள்லையுமே இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து ஜெயமோகன் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கார். இது இல்லாம 3வதா இருக்கிற வியாசர் இந்த மகாபாரதத்துக்குள்ளே வருகிற ஒரு கதாபாத்திரம், ஒரு மெட்டா கேரக்டராகவே அந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ள வந்து அவர் உள்ள வந்து வந்துகிட்டு இருக்கார். ஸோ அவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு ஓமையை சொல்லலாம். எப்படிப்பட்ட ஓமைனா, மகாபாரதத்தை எழுதும் போது மகாபாரதத்தின் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது வியாசர் ஒரு தந்தை வடிவத்தை வந்து அடைக்கிறார் இல்லையா? அப்படி இந்த மகாபாரதத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரங்களான பாண்டு, திருதராஷ்டிரன் அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை உருவாகுவதற்கு அம்பிகை, அம்பாலிகை, அதற்கப்புறம் அந்த அரண்மனையில் அஸ்தனாபுரத்தின் அரண்மனையில் இருந்த ஒரு பணிப்பெண்ணுக்கு 3 பேருக்கும் 3 குழந்தைகள் அவர் கொடுக்குறாரு. அவர்கள் தான் அடுத்தடுத்த தலைமுறை உருவாவதற்கான அடிப்படையாக இருந்தாங்க. தந்தை வடிவத்தை அந்த இடத்துலையுமே ஒரு மெட்டா கேரக்டரா எடுத்துக்கிறது தான் வியாசர். ஸோ இந்த 4வது வியாசர் அப்படிங்கிறவங்க வியாசருடைய காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய சீடர்களாக இருந்து இந்த மகாபாரதத்தை இன்னும் செழுமையூட்டியவர்களும் அதற்கப்புறம் நிறைய இடைச்சல்களை சேர்த்தவங்களையுமே வியாசர்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அப்படி குறிப்பிடப்படுறதோட அர்த்தம் என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி வியாசர் தொகுப்பவர் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ மகாபாரதம் ஆதியில்னு குறிப்பிடப்படுறது ஒரு ஒரு பல காலகட்டங்களுக்கு, பல வருடங்களுக்கு, பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணில் நிகழ்ந்த ஒரு உண்மையான ஒரு ஆதிக்குடிகளுடைய கதை மெருகூட்டப்பட்டு சொல்லப்படுகிற வடிவம் தான். ஸோ அது ஒரு காவியத்தன்மையுடைய, இலக்கியத்தன்மையுடைய, ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப தத்துவார்த்த தன்மையுடைய ஒரு வடிவமாக அது எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம கையில் இருக்க மகாபாரதம். மகாபாரதம் ஒரு காவியங்கிற இடத்த, ஒரு பெருங்காவியங்கிற இடத்த எப்படி அடையுதுங்கிறதுக்கான சில விளக்கங்களை வந்து ஜெயமோகன் வந்து இதில் குறிப்பிடுறாரு. மகாபாரதம் தன்னுடைய காவியத்தன்மை அடைதலுக்கான முதல் இலக்கணம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து குலக்கதையாடல் தான். ஸோ குலக்கதைக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, தலைமுறை தலைமுறையாக அந்த கதை நிகழ்தலும், அந்த நிகழ்தலில் கதாபாத்திரங்கள் ரொம்ப தெளிவாக சீராகவும் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு காவியத்திற்கான முதல் தன்மையாக சொல்லப்படுது. அதற்கான அத்தனை கணக்கச்சிதப்பான விஷயங்களையும் உள்ளடக்கினது தான் மகாபாரதம். 2வது உயர் கவித்துவம், பொயட்ரிக்கல் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ மகாபாரதத்தோட கதாபாத்திரங்கள், மகாபாரதத்தோட சூழல், மகாபாரதத்தோட நிலம், இப்படி ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய கவித்துவத்திற்கு நிறைய 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 விஷயங்களை உள்ள வந்து கொண்டு வந்து வச்சிருக்கு. ஸோ அந்த கவித்துவம் தான் அதை என்னவா மாற்றுதுன்னா காவிய நடைக்குரியதாக மாற்றுது. ஸோ இது எந்த அளவுக்கு சப்டெக்ஸ்டாக இருக்குன்னு ஜெயமோகன் சொல்கிறாரு அப்படின்னா, திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லைங்கிறது அந்த கதாபாத்திரத்தோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இயல்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும், உண்மையிலேயே அந்த கதையோட பொயட்ரிக் சென்ஸோட யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதையில இருக்க ரொம்ப நல்லவங்களில் திருதராஷ்டிரனும் ஒருத்தர். ஆனால் அவர் எங்கே தன்னுடைய பார்வையை இழக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளோட குறைகளை பார்க்காம இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஜெயமோகன் அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார். ஸோ தன்னுடைய குழந்தைகளோட குறைகளை யார் ஒருவன் கண்டுகொள்ளவில்லையோ அவனுக்கு பார்வை இருந்தாலுமே பார்வை இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப மோசமானவனாக தான் வளருவான். ஸோ திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லைங்கிறதோட ஒரு ஓமையை கூட இது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் விளக்குகிற இடம் வந்து ரொம்ப பயங்கர பொயட்ரிக்காக இருந்தது. ஸோ இது மட்டும் தானான்னு யோசிச்சு பார்த்தா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கர்ணனுக்கு நீண்ட கைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ கர்ணனுக்கு நீண்ட கைகள்ங்கிறது அவனோட வலுவை, அவனுடைய வீரத்தை குறிக்குதா அப்படின்னா அது மட்டும் கிடையாது.
கர்ணனுடைய தான தர்மம் வள்ளல் தன்மையை குறிக்குது. அவனுக்கு நீளமான கைகள். அந்த நீளமான கைகள் மூலமா அவன் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தான். அப்படிங்கிற ஒரு ஒரு சென்ஸை கிரியேட் பண்றது இருக்கு இல்லையா? இந்த பொயட்ரிக்கல் சென்ஸ் மகாபாரதம் முழுக்க நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஜெயமோகன் அவருடைய கருத்து. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு 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 விஷனரி சென்ஸோட இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து இவர் தரிசனம், அதாவது வாழ்க்கை குறித்த தரிசனங்களை உருவாக்குறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு அந்த தரிசனம் பற்றி படிச்சுட்டு இருந்தப்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம உருவாக்குற கதைகள், பெரும்பான்மையான கதைகளில் வந்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம். இதனால இது நடக்குது, இந்த கதாபாத்திரம் இதை செய்கிறதுனால இவனுக்கு இது நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டல் பாயிண்ட்டுக்கு போய் நம்ம நின்றுவோம். ஆனால் மகாபாரதத்தை நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. நீங்கள் மகாபாரதத்தை இப்போ குந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு தர்மம் இருக்கும். அதுவே காந்தாரியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அதுக்கு ஒரு தர்மம் இருக்கும். அதுக்கு ஒரு அவங்க பக்கட்டும் நியாயம் இருக்குன்னு யோசிக்கத்தோம். அப்போது இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை யோசிக்கும் போதே நமக்கு நிறைய குழப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அப்போது வாழ்க்கையை குறித்து யோசிக்கும் போதும் அதே மாதிரியான ஒரு சிக்கல், அதே மாதிரியான ஒரு விஷயம், அதே மாதிரியான ஒரு தருணம், இது எல்லாமே இருக்கும். அப்போது இதுக்கு வந்து ஒரு வார்த்தையை வந்து ஆக்சுவலி ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிடுறாங்க. வாழ்க்கையை பற்றி முற்றும் முடிவாக எதையுமே சொல்லிட விட முடியாது என்ற ஒரு வரிக்கு கீழ் மட்டுமே வியாசர் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த வார்த்தையை யோசிக்கும் போது ஆமா இல்லை, நம்மளால வந்து வாழ்க்கையில இதுதான் சரி இது தப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ காலை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம நம்ம எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது நமக்கு வந்து இது சரியா இது தப்பா, இல்லை இது எப்படி இருக்கும், இல்லை இது ஏன் சரி, இல்லை இது ஏன் தவறு, இதை ஏன் ஒரு பொது சமூகத்தில் தப்பாக இருக்குது, இல்லை ஒரு பொது சமூகத்தில் தவறாக இருக்க ஒரு விஷயம் ஏன் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி நிறைய கேள்விகள் உருவாக்கிட்டே இருக்கும். அப்போது இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு கேள்விகளை உள்ளடக்குன ஒரு விஷயத்த ஒருத்தனால ஒரு பெருங்காவியமாக எப்படி எழுத முடிஞ்சது, அதுக்குள்ளே நிறைய கேள்விகளை உருவாக்க முடிஞ்சது எப்படி, அப்போ அதுக்கு அவன் எவ்வளவுலாம் யோசிச்சிருப்பான், என்ன மாதிரியான தன்மைகளை உருவாக்கியிருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போதே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலி. அப்போது இதை படிக்கும்போது ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மகாபாரதத்தை படிக்கும்போது, ஏன்னா மகாபாரதத்தை படிக்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் உருவாகியிருக்கு. இது ஏன் சரியா இல்லை, இது ஏன் இப்படி நடந்திருக்கலாம், இல்லை இது 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 இதுக்கு இதுதான பதில், இந்த விஷயத்தை இப்படி நடந்திருக்கலாமே, இப்படி நிறைய தோணியிருக்கு, நிறைய விஷயங்கள் உருவாக்கியிருக்கு. எனக்கு வாழ்க்கையோட அதை பொருத்தி பார்க்கும்போது வாழ்க்கை அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. ஸோ மகாபாரதத்திலிருந்து நிறைய கேள்விகளை உருவாக்கி அந்த வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட தருணங்களை கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக பல்வேறு நபர்களால் எழுதப்பட்டு 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 இன்னைக்கும் எழுதி இதற்கப்புறமும் எழுதப்பட போகிற ஒரு பெருங்காவியமா இருக்குன்னா அதுக்குள்ளே எவ்வளவு தரிசனங்கள், எவ்வளவு தத்துவார்த்தமான உரையாடல்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான உண்மை. அண்ட் லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அங்கதம் பகடி சட்டையர். ஆக்சுவலி ஒரு படைப்பு வந்து முழுமையடைறது அதோட நகைச்சுவை தன்மையோட தான். அது சொல்லப்படுகிற எளிமையான ஒரு பகடியான விஷயங்கள்ல அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன் அப்படின்னா அப்போதான் அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் போய் சேரும். அதே நேரத்துக்குள்ள அது எல்லாராலையும் நினைவு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ரொம்ப கடினமான விஷயங்களை நினைவு வச்சுக்கிறதுல வந்து எப்போவுமே சிக்கல்கள் இருக்கும். அதனால தான் ரொம்ப கடுமையான தத்துவங்களை ரொம்ப எளிமையாக எப்படி சொல்கிறதுங்கிற ஒரு 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 விஷயத்த வந்து எல்லாருமே ட்ரைன் பண்ணுவாங்க. இதை எப்படி ஈஸியாக சொல்ல முடியும், இதை எப்படி ஜாலியாக சொல்ல முடியும் அப்படின்னு. இந்த அங்கதம் மகாபாரதத்தில் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுக்கு சில உதாரணங்கள், பீமன் வந்து துரியோதனுடைய தம்பிகளை எண்ணி பார்க்குற ஒரு காட்சி. அதுக்கப்புறம் வந்து மகாபாரதத்தில் வந்து பீமன் அனுமனுடைய வாழ நகர்த்துற காட்சி, இதெல்லாம் ஜெயமோகன் உதாரணமாக சொன்னப்போ ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படி பெருங்காவியங்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற அங்கதம், உலகம் குறித்த திறந்த பார்வை, குலத்தன்மை, பொயட்ரிக்கல் சென்ஸ், இந்த எல்லா விஷயங்களும் உள்ளடக்கணும்னா மகாபாரதம் இருக்குங்கிறதுனால தான் அது இன்னைக்கு உலகத்தோட மிகச்சிறந்த பெருங்காவியங்கள்ல ஒன்றா இருக்கு. ஸோ அதை வியாசர் உருவாக்கியிருக்காருன்னா அவருக்கு வாழ்க்கையை குறித்த எத்தனை பார்வைகள் இருந்திருக்கும். இன்னொன்று, இதை யோசிக்கும் போதே ஒரே ஒருத்தர் தான் இதை எழுதினாரா, இல்லை வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து இது இன்னும் மெருகூட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வருது இல்லையா. இதை பற்றி ஜெயமோகன் அவர்கள் எழுதும்போது கண்டிப்பாக இது மெருகூட்டப்பட்டிருக்கு. ஆனால் வியாசருடைய மொழி நடையும் வியாசருடைய
கவித்துவத்தையும் நீங்கள் வந்து இதிலேருந்து பிரித்து பார்க்க முடியும். அப்படி பிரித்து பார்க்கும்போது ஒரு மிக பெரும்பான்மையான ஒரு முழு வடிவத்தை வியாசர் ஒருவரே உருவாக்கியிருக்காரு. ஸோ அதற்கு பிறகு சேர்க்கப்பட்ட இடைச்சேர்க்கை சிறுகள்கள் கவித்துவங்கள் எல்லாமே தனியாக தெரிகிறது அப்படின்னு ஜெயமோகன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நான் யோசிக்கும் போது எனக்கு இப்போ மூல மகாபாரதத்தை படிக்கணும்னு ஒரு ஒரு ஆர்வம் தோணி இருக்கு. மேபி கண்டிப்பாக படிப்பேன்னு நம்புகிறேன்.